ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தென் இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் நிதானி செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். 7ஆம் பாவகம் லக்னத்திற்கு எந்த லக்னமோ எது வேணாலும் இருக்கட்டும், 12 கட்டங்களில் எந்த கட்டம் வேணாலும் லக்னமாக இருக்கட்டும், எந்த கட்டம் வேண்டுமானாலும் 7ஆம் இடமாக வரட்டும். அப்போது அந்த 7ஆம் இட காரக தத்துவங்கள் 7ஆம் இடத்துல நிற்கின்ற கிரகத்தின் காரக தத்துவம், 7ஆம் பாவகத்தின் காரக தத்துவங்கள் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே எந்த வகைகளிலே அது இயங்குகிறது, செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி அது என்னென்ன காரக தத்துவங்களை அது நமக்கு எடுத்து காட்டுகிறது என்பதையெல்லாம் இந்த 7ஆம் பாவகத்தை வைத்து நாம் சிறப்பான முறையிலே ஆராயலாம். 7ஆம் இடம் என்பது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண பந்தம் அதை எடுத்து காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அதே காரகம் என்று வரும்போது ஆணாக இருந்தால் மனைவி சுக்கிரனாக இருக்கும், பெண்ணாக இருந்தால் கணவர் செவ்வாயாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இப்படி தான் காரகத்தை எடுக்கிறோம். அப்போ இந்த 7ஆம் பாவகம் என்பது திருமணத்தை குறிக்கும். கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சிற்றின்ப விஷயத்தை கூட இந்த 7ஆம் பாவகத்தை அது எடுத்து காட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல வழக்குகள், சொந்த பந்தங்களின் சூழிகை, அரசர்களின் சிநேகிதம், அரசர்களோடு ஒட்டி வாழ்வது, அரசர்களிடமிருந்து பெறப்படும் சன்மானம், அதுவும் இந்த 7ஆம் பாவத்தை தான் குறிக்கும். வர்த்தகம், திருமண நாள், லக்னம் எப்போ இந்த ஜாதகனுக்கு அல்லது ஜாதகிக்கோ லக்னம் எப்போ கூடுது, இந்த லக்னத்தை பற்றியும் அந்த 7ஆம் பாவகம் குறிக்கும். அதே போல மனைவியின் வாழ்நாள் முடிவு, மனைவி வாழ்நாள் முடிவு என்பதையும் இந்த 7ஆம் பாவகத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். மனைவியின் உருவ தோற்றங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே போல கூட்டாளிகள், கூட்டு தொழில் செய்பவர்கள், பார்ட்னராக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தான் நடந்துச்சு, இவரெல்லாம் பார்ட்னராக இருக்கும்போது ஆகா ஓஹோன்னு இருந்தாங்க, நல்ல லாபமாக ஆனால் தொழில்கள் இவர் செய்து வந்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கூட்டு தொழில் செய்யும் விஷயத்திலே இந்த 7ஆம் பாவகாதிபதிகள் யாரோ, இப்போ 4 பேர் இருக்கும், 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்க, ஒரு வியாபாரம் ஆரம்பிப்பாங்க, அல்லது ஒரு மால் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போது அவரவர்களின் இவருடைய 7ஆம் இடத்திற்கும் அவருடைய 7ஆம் இடத்திற்கும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். கூட்டு தொழில் செய்கிறவங்க நட்பு தொழிலாக இருக்கணும், நட்பாக இருக்கணும் கிரகம். அப்போ தான் ஒரு பேச்சு ஒரு கேட்டு அதற்கு ஏற்றது மாதிரி போவாங்க. இல்லைன்னா நீ என்ன நான் என்ன அப்படின்னு சொல்லிடுவாங்க. கிரகம் பகை கிரகங்களாக இருந்து விட்டால் ஒரு பிஸ்னஸ் கூட ஒன்றுக்குள்ளே பிடுங்கிடும், பிரச்சனைகள் வந்துடும். அப்போ இவர் ஏமாற்றிட்டார், அவர் ஏமாற்றிட்டார், இப்படி போயிடும். அதுக்கு கூட்டு தொழில் செய்பவர்கள், கிரகங்கள் 7ஆம் இடத்தின் அதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் நட்பு கிரகங்களாக இருந்தால் அவர்கள் கூட்டணியாகவே இருந்து கூட்டு தொழிலால் லாபங்கள் அடையக்கூடியவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஏற்றுமதி தொழில்கள் செய்பவர்கள், எக்ஸ்போர்ட் பண்ணுறது,
ஏற்றுமதி, நாடு விட்டு நாடு வணிகம் செய்வது, அதையும் இந்த 7ஆம் பாவக அதிபதியோ அல்லது காரகமோ நல்ல முறையிலே இருந்தால் மட்டுமே தான் இவர் ஏற்றுமதி விஷயத்திலே லாபங்கள் அடைய முடியும். இல்லைன்னா நட்டம்தான். எல்லாமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். பேனாவும் பேப்பரும் எடுத்து கணக்கிடும்போது கடிக்கும், வராது, டாலி ஆகாது. போட்ட முதலீடுக்கும் அதுக்கும் கணக்கு வராது, லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏற்றுமதி தொழில்களிலே அந்த 7ஆம் இடம் பலம் பெறுமேயானால் லாபங்கள் அதிகமாக வரும், இல்லைன்னா இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே போல ஆணாக இருந்தால் மனைவியின் இன்ப துன்பங்களை அது எடுத்து காட்டுகிறது. பெண்ணாக இருந்தால் கணவனின் இன்ப துன்பங்களை அது எடுத்து காட்டுகிறது. எது இந்த 7ஆம் பாவகம் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இழந்த பொருளை மீட்டுதல், திருமணம், ஸ்தானம் எதுன்னா அது 7ஆம் பாவகம் தான். இழந்த பொருளை மீட்டுறதுன்னா 7ஆம் பாவகம் தான். அந்நிய தேச வாசம், அந்நிய தேசத்தில் போய் ஒருத்தன் வெளிநாட்டில் போய் குடியிருக்கிறான் ஒரு ஆள் ஒருத்தர் அப்படின்னா வெளிநாட்டிலே சென்று குடியுரிமை பெற்று அங்கே செட்டிலாகி விடுவாரா என்பதை இந்த 7ஆம் பாவகத்தின் மூலமாக நாம் அறியலாம். அது எப்படி இருக்குது அந்த 7ஆம் பாவகன்றதை பற்றி அந்த காரகமும் பாவகமும் இணைத்து அந்த தசாபுத்திகள் வரும் காலம் அவர் வெளிநாட்டில் இருப்பாரா உள்நாட்டில் இருக்கிறாரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் அவர் செட்டிலாக வாரான்னா அந்த 7ஆம் பாவகம் பலம் பெற வேண்டும். அப்போ வெளிநாட்டில் அவர் குடியுரிமை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் அந்த ஜாதகன் அந்த 7ஆம் பாவக அதிபதிகளின் காரகங்களின் மூலமாக அந்த ஜாதகனுடைய ஆயுளை, மாரகத்தை நாம் கண்டுபிடித்து விடலாம். எவ்வளோ வருஷம் இவர் உயிர் வாழ்வார் அப்படின்ற ஒரு விஷயம் நாம் அந்த 7ஆம் பாவகத்தை வச்சு குறிக்கலாம். எப்படின்னா திருமண பொருத்தத்தில் இதை நம்ம பெரும்பாலும் இந்த 7ஆம் பாவகத்தை பார்க்கும்போது இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். ஏன்னா எத்தனையோ தம்பதிகளில் இழப்பீடு என்பது ஏற்பட்டு விடுகிறது. ஏதோ ஒரு வகையில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இழப்பீடு ஏற்பட்டு விடுகிறது. அதை தெரிவிப்பதில்லை. நாம் சொல்கிறதில்ல, அவங்களுக்கு சொல்லவும் கூடாது. இதுதான் உண்மை. என்ன சொல்லணும், பொருத்தம் அவர் சொன்னார் 10 பொருத்தத்துக்கு 8 பொருத்தம் வருதுன்னு அவர் சொன்னார். நீ என்ன சொல்கிறீங்க, பொருத்தம் வருது இருந்தாலும் வேண்டான்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஏன் வேணான்றீங்கன்னு குறுக்கு கேள்வி கேட்பாங்க. நாம் ஓப்பனாக பேச முடியாது. இந்த ஜாதகத்தையும் அந்த ஜாதகத்தையும் இணைக்கும்போது இது ஜாதக ரீதியான பொருத்தங்கள் இல்லை, அதை மட்டும்தான் சொல்லுவோம். அதாவது அவங்க புரிஞ்சுக்கணும், அது வேணாம் சரி ஆகட்டும் அப்படின்னு. அது மேற்கொண்டு கல்யாணம் பண்ணாங்கன்னா அது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா இது திருமண பொருத்தத்திலே பார்க்கும்போது இது கண்டிப்பாக இந்த ஆயுள் பாவகத்தை பற்றி நாம் ஆராய்ந்தே தீர வேண்டியதாகிறது. அப்போ தான் உங்களுக்கு நாம் பொருத்தம் இருக்கா இல்லையா, இது எந்த வகையில் செட் ஆகும், அனுசரித்து போவாங்களா தம்பதிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை மேற்கொண்டு போகணும். அதுக்கு இந்த ஆயுள் பாவகத்தை நாம் கண்டிப்பாக ஆராய வேண்டும். எதை வச்சு ஆராயணும்னா லக்னத்திற்கு 7ஆம் பாவகம் எதுவோ அந்த 7ஆம் பாவகம் அது எடுத்து காட்டுகிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே போல விவாதங்கள், யாத்திரைகள் செல்லக்கூடியவர்கள் எந்த காலகட்டத்தில் யாத்திரை போகணும், 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி போவாங்க. அப்போது அந்த தசாபுத்தி காலங்களில் தான் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். யாத்திரைன்னு போகிறது அது இருக்கட்டும், அது வேறு விஷயம். கேந்திர ஸ்தானமாகிய லக்னத்திற்கு 7ஆம் இடம் ஒரு முக்கிய ஸ்தானமாக கருதப்படுகிறது. கேந்திரத்தில் இது வரும். அப்போது கேந்திரத்தில் பலம் பெற வேண்டும்,
ஒரு கிரகம் அப்படின்னு ஒரு விதி இருக்குது. கேந்திரங்களில் இருக்கிற கிரகம் சுபத்தன்மை அடையும். அந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு நல்ல ஒரு விஷயங்களை, நல்ல ஒரு பலன்களையே தான் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதி அது. இந்த இடம் 12 ராசிகளிலே எந்த ராசியாக, எந்த லக்னமாக இருந்தாலும் நேருக்கு நேராக நிற்கின்ற கிரகம், நேருக்கு நேராக நிற்கின்ற இடம் எது அப்படின்னா இந்த 7ஆம் பாவகம். அப்போ ஆண் என்றால் மனைவியும், பெண் என்றால் கணவனும், சரிக்கு சரியாக, சரிக்கு சமமான பங்கை வகிக்கின்ற காரகம், வகிக்கின்ற இடம் இந்த 7ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லலாம். ஆணுக்கும் 7ஆம் இடம் மனைவி, பெண்ணுக்கும் 7ஆம் இடம் கணவர். சரி, நேருக்கு நேராக வரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு விஷயம் என்னன்னா, லக்னத்திற்கு 7ஆம் இட அதிபதி, 7ஆம் இடத்தின் அதிபதி லக்னத்திற்கு நெருங்கிய நட்பு கிரகமாக எந்த லக்னத்திற்கும் அமைவதில்லை. அதில் ஒரு சூட்சமம் பாருங்கள், எவ்வளோ எப்படி கொடுத்துருக்காரு. எந்த லக்னத்திற்கும் இது நட்பு கிரகமாக வராது, அமையாது அப்படின்ற ஒரு சூட்சமும் கூட இதில் இருக்குது. அப்போது இதனால் தான் என்னவோ தெரியல, தம்பதிகள் வாழ்க்கையில் கசப்பான உணர்வுகளோடு உடலாலும் மனதாலும் பல வேற்றுமைகளோடு, பல கசப்பு உணர்வுகளோடு வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லோருக்குமே பொதுவான கருத்து தான் இது. அப்போ தம்பதிகள் அந்யோன்யமாக வாழ வேண்டும் என்றால் எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடமும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கிரகமும் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். பகை பெற்ற கிரகங்களாக இருக்கும். ஆனாலும் அதை ஒரு முறைக்கு 2 முறை ஜாதகத்தை ஆராய்ந்துதான் பொருத்தங்களை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த 7ஆம் இடத்துக்கு என்ன சொல்கிறோம், நேருக்கு நேர் எதிரான வீடுகளில் நெருக்கமான கிரகமாக இருக்க வாய்ப்புகள் இல்லை, அதான் சொல்கிறோம். அதே போல் சுப கிரகங்களான தொடர்புகள் பெற்றிருக்குமேயானால் சிறப்பு. அதே போல் 2ஆம் இடமும் தான் ஒரு நல்ல நிலைமையிலே இருக்கணும். அதே போல் ஆணின் மனைவியாகிய சுக்கிரன், ஏன்னா 7ஆம் இடம் போது இது வரத்தான் செய்யும், அது உள்ளே வந்து தான் போகணும், இல்லைன்னா பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஆணுக்கு மனைவியாகிய காரகம் சுக்கிரன் அந்த ஜாதகத்தில் சுபத்தன்மை பெற வேண்டும், கெட்டு போகக்கூடாது. 6, 8, 12 இருக்கிறது, அஸ்தங்கதம் அடைஞ்சிருது. ஏன்னா சுக்கிரன், ஏன்னா 7ஆம் இடத்தை வச்சே குறி வச்சு பேசணும்னா அப்போ சுக்கிரன் என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி வரும் உள்ள, அதுக்கு தான் சொல்கிறோம். அதே பெண்ணாக இருந்தால் செவ்வாய் பகவான் ஒரு நல்ல நிலைமையிலே அந்த ஜாதகத்திலே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் இந்த எல்லா அம்சங்களும் 7ஆம் இடம், 2ஆம் இடம், காரகமாகிய சுக்கிரன் செவ்வாய் இவர்கள் நல்ல அம்சங்களுடன் இருந்தால் மட்டுமே தம்பதிகள் ஒரு நிலையான ஒரு நேர்கோட்டில் போவாங்க. ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து புரிதல் பெற்று வாழ்க்கையை நடத்துபவர்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
இது எல்லோருக்குமே இப்படி அமையுமா அப்படின்னா கஷ்டம் இருக்குது. ஏன்னா பொண்ணு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் கஷ்டம். ஏதோ ஒன்று காரியம் நடந்தால் சரி அப்படின்ற ஒரு விதத்தில் வந்தாச்சு இப்போ. ஆனாலும் 100ல் 1 2 தான் நாம் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் பொறுத்து திருமணம் நடைபெறுவதாக இருக்கும். ஏன்னா அப்படி எல்லோருக்கும் நடக்குதுன்னா அப்போ டைவர்ஸ் ஏன் போகுது, விவகாரத்து ஏன் போகுது, கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் வாழ வேண்டியதா என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை இல்லையா? எல்லாமே சுகபோகமான வாழ்க்கையோடு வாழ்ந்துடலாமே. ஏன்னா இப்போ எத்தனையோ அன்பர்கள் நம்மிடம் வர அன்பர்களுக்கு நாம் சொல்கிறோம். ஏன் எதனாலனா அப்போதைக்கு அது தெரியாமல் பொருத்தம் வருது அவ்வளோதான். ஜாதகம் ஆராய வேண்டியதே கிடையாது அப்படின்ற மாதிரி போயினுக்குது. ரொம்ப உள்ளே போய் ரொம்ப பேசணும்னா அந்த ஜோசியருக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி போயிடும். அது அவரவரின் மனநிலையை பொறுத்தது. அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது ஏன்னா இந்த 7ஆம் பாவகத்தில் இந்த திருமணம் புருஷன் கணவன் அப்படின்றது வந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போ 100ல் 1 1000ல் 1 2 தான் மேற்கூறிய விவரங்கள் பொருத்தங்கள் அனைத்துமே நல்ல நிலைமையிலே இருந்து திருமணம் நடைபெறுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் ஒரு சிலர் என்ன கேட்பாங்கன்னா, இந்த திருமண பொருத்தம் பெண் பார்க்க போகிறது அல்லது பையனை வீடு பார்க்க போகிறது இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டில் யாருடைய வீட்டில் பெண் வீடாகட்டும் இல்லை ஆண் வீடாகட்டும் குடும்பத்தில் சிதம்பரமா அல்லது மீனாட்சியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. என்னது சிதம்பரமா மீனாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. அப்போது சிதம்பரமா அப்படின்னா கணவனின் ஆட்சி நடக்கும் அந்த வீட்டில். இல்லை மீனாட்சியா அப்படின்னா மனைவியின் கை தான் ஓங்கி நிற்கும். சிதம்பரம்னா கணவனின் கை ஓங்கி இருக்கும். அது வாஸ்து ரீதியாகவும் நாம் அந்த வீட்டின் நிலைமையை பொறுத்து நாம் கண்டுபிடிச்சிடலாம். சொல்ல வேண்டியது தேவையில்லை, ஜாதகமும் எதுவுமே தேவையில்லை. வாஸ்துவில் பார்க்கணுன்னா அந்த வீட்டினுடைய தோற்றத்தை வைத்தே நாம் சொல்லிவிடலாம். இந்த வீட்டிலே சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியா அப்படின்னு சொல்லி மிக எளிதிலே நாம் கண்டுபிடித்து விடலாம். ஜாதகமே எதுவும் தேவையில்லை. ஜாதகம் பார்த்தா இன்னும் சூப்பர், இன்னும் நல்லது தான். இந்த மாதிரி விஷயங்கள் நம் அன்றாட வாழ்க்கையிலே இருப்பது உண்டு. இது ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் ஜாதகத்தில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சிதம்பரமா மீனாட்சியா அப்படின்ற ஒரு வார்த்தை பரவலாக இருக்குது. அது இல்லாமலாம் இல்லை, அது இருக்கத்தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஜாதக ரீதியில் அது அப்படி தான் இருக்கும். அப்போது சிதம்பரம் ஆட்சியாக இருக்குது அந்த குடும்பத்தில் அப்படின்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, லக்னாதிபதியை விட ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதியை விட 7ஆம் வீட்டதிபதி வலுவடைந்தால் பலமாக இருந்தால் அந்த வீட்டில் மதுரை தான், மாற்றமே இல்லை. அதே போல் 7ஆம் வீட்டதிபதியை விட லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால், எப்படி 7ஆம் வீட்டதிபதியை விட லக்னாதிபதி பலம் பெறணும். அப்படி பலம் பெற்றிருந்தால் வீட்டில் சிதம்பரம் தான். இதை மிக எளிதாக நாம் ஜாதக ரீதியிலே கண்டுபிடித்து விடலாம். இப்படி இருக்கு. ஜாதகம் கொடுத்தா தான் பார்க்க முடியும். கொடுக்கலான்னு எப்படி பார்க்குறது? வாஸ்துவை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். ஜோசிக்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல் 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் ஒரு மனிதனின் ஆயுளை குறிக்கும் பாவகங்களாக கருதப்படுகிறது. 8ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 7ஆம் பாவகமாக வருகிறது. 3ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமாகிய 2ஆம் இடம் ஆயுளுக்கு எதிர்மறையான ஒரு விஷயத்தை குறிப்பது ஆகும். விளக்கம் நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இந்த ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். அதனால்தான்
2, 7 ஆகிய இடங்கள் மாரகஸ்தானமாக கருதப்படுகிறது. இது எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. சரத்துக்கு பொருந்தும், சிரமபயத்துக்கு பொருந்தாது. அதையும் பார்க்கணும். கேள்வி வரும், சாமி ஏன் பொய் சொல்கிறீங்க, ஏன் தப்பாக பேசுகிறீங்க? 2, 7 மாரகம், ரைட்டு, எல்லாத்துக்குமே அது ஒத்து போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அது சரராசிகளுக்கு மட்டும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 2, 7ஆம் வீட்டதிபதிகளின் தசா புத்திகளும் அல்லது 2இல் அமர்ந்திருக்கின்ற கிரகம், 7இல் அமர்ந்திருக்கின்ற கிரகம், இந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களிலும் ஒரு ஜாதகனுக்கு மாரகத்தை ஏற்படுத்தும், மரணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 7ஆம் இடமானது களத்திர ஸ்தானம், இன்பஸ்தானம், சமசப்தமஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 7ஆம் இடத்திற்கு காரக கிரகங்கள் எது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சுக்கிரனும் குருவும் 7ஆம் இடத்தின் காரக கிரகங்களாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். குறித்திடும் கமனம் மனம் மடந்தையருக்கும் குமரர்கள் தமக்கும் நல் இன்பம் நிறுத்திடும் விவகாரம் தமர்கூட்டம் நேமியோர் உறவு சன்மானம் பிரித்தறி வியாபாரம் மனம் புரிநாள் பின் மனையாள் வியம்பெறுதல் மறிக்கையல் விழியாய் 7 இடம் கொண்டு வழுத்துவர் மறைமொழி புலவர் என்று மிக சிறப்பான முறையிலே இந்த 7ஆம் பாவகத்தை பற்றிய பாடல் நமக்கு நமது முன்னோர்கள் எளிதாக கூறியிருக்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கும் மிக எளிது. இப்படி 7ஆம் பாவக காரக தத்துவங்கள் மேற்கூறிய முறையிலே இருக்கும். வணக்கம்.